எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நம்ம ஆலமரத்துக்கு அடியில பஞ்சாயத்து கூடுதுங்க. பெரியவங்க சின்னவங்க வீட்டுல இருக்கிற நண்டு சிண்டு எல்லாரையும் கூட்டிட்டு 11 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வந்துருங்க. யார் வீட்லயுமே நம்ம வீட்ல நடக்கிற மாதிரி கூத்து நடக்காதுப்பா சாமி. எல்லா வீட்லயும் மருமவக்காரி மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, மாமியாக்காரி காலை தூக்கி போட்டுட்டு உட்காந்துருப்பா. ஆனா இந்த வீட்ல மட்டும்தான் நான் மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். புதுசா கட்டிட்டு வந்த மருமவ ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏமா, அவ எங்க தூங்கிட்டு இருக்கா? அவ குளிச்சுக்கிட்டு இருக்கறாமா. நீ எதுக்கு இப்ப வாழ் வலின்னு கத்திட்டு இருக்கற? அவ காதுல விழுந்துருச்சுன்னா என்னமா நினைப்பா? ஏ அம்மா, பெரிய சீமையில இல்லாத புள்ளைய கட்டிட்டு வந்துட்டான். என்ன நினைப்பாளாக்கும்? என்ன நினைப்பா? நினைக்கிட்டோம், எனக்கு என்ன? நான் தானே இந்த வீட்ல மாமியாரு, நான் சொல்றது தானே எல்லாரும் கேட்கணும். வந்துட்டான் அவன் நினைப்பானு என்னை அடக்குறான். கல்யாணம் ஆவி 2 நாள் ஆகுது, அதுக்குள்ள அந்த சிறுக்கி உன்னை மயக்கிட்டாளா? அவன் நினைப்பா இவன் நினைப்பானு நான் வாய் அடக்கிட்டு உட்காந்துருக்கணுமாடா? ஏமா, இப்ப எதுக்குமா காட்டு கத்திக்கிட்டு கிடக்குற? இப்ப என்ன வேணும் உனக்கு? ஏலே, விடிய காலையில எந்திரிச்சதுல இருந்து மாங்கு மாங்குன்னு வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. சரி சமைச்சு பாப்பா அந்த சிறுக்கின்னு பார்த்தா மீனை கொண்டு வந்து என் கையில குடுக்குற, போய் உன் பொண்டாட்டி கையில குடுறா. ஏமா, அவளுக்கு இந்த மீன் கறி காயெல்லாம் தொட்டு சமைச்சு பழக்கம் இல்லையா? நீயே சமைச்சு கூட. ஏன் உன் பொண்டாட்டி இத்தனை பாரின்ல இருந்தாளா? பாரின்ல தொட்டு சமைக்க மாட்டாளாமே. பரவாயில்ல, நல்ல விவரம் தான். ஆரம்பத்திலே இப்படி பண்ணிட்டா நம்மள இதுக்கப்புறம் சமைக்க விட மாட்டாங்கன்னு அவ்வளவு விவரம். சலுப்புன்னு 4 அறைய விட்டு சாமாடி மவளேன்னு சொல்லிட்டு வந்திருந்தீனா என் புள்ள நினைச்சு தூக்கி உன்னை வச்சு கொண்டாடி இருப்பேன். ஆனா நீ சரிடின்னு சொல்லிட்டு என் கிட்டல கொண்டு வந்து மீன் கொடுத்துருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு வெளியே போய் சொல்லாத, வெக்க கேடு. 10 மாசம் சுமந்து பெத்த தாய் எனக்கு மட்டும் ஒரு கட்டல் வாங்கி கொடுக்க வக்கில்ல. ஆனா புது பொண்டாட்டி வராலாம், அவளுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்குறான். பாத்ரூம் ஏமா, நம்ம வீட்ல பாத்ரூம் இல்லம்மா. அந்த புள்ள வர எங்க குளிக்கும்? அதனாலதான் பாத்ரூம் கட்டி கொடுத்தேன். அதுக்கு ஏமா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? ஏலே, அந்த புள்ள ஒரு சிட்டில வளரலடா, 4 தெரு தள்ளி தான் இருக்குது. நான் தானடா உனக்கு பார்த்து கட்டி கொடுத்தேன். இந்த ஒரு புள்ளைக்கு குளிக்க தெரியாம தான் உன்ட்ட வந்து பாத்ரூம் கேக்குதா? ஏன் அவங்க அப்பா வீட்டு காசுல கட்டி கொடுக்க வேண்டியதானே? அந்த புள்ள வீட்லயே மொத பாத்ரூம் இல்ல. தாத்தங்கரையில துணி துவைக்கும் போது கூட பேசிக்கிட்டாளுங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே இந்த மருமவ சிரிக்கி என் பையனை மயக்கி வச்சுட்டேன், என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அப்படியே கூட்டிட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நான் பெருமையா தான் நினைச்சேன், இல்ல என் புள்ள அப்படி எல்லாம் இருக்க மாட்டான்னு. ஆனா என் பிள்ளைய இப்ப அப்படி இருக்கானே, அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. செவத்த உடம்பு, நீல முடி, இத வச்சே என் புள்ளைய மயக்கிட்டாலே. ஐயா ஐயா தம்பி, என்னையா பஞ்சாயத்து? டபுளோ, என்ன இந்த பிள்ளைக்கு காது கேட்கலையா? யோ தயா தம்பி, ஆட செவிட்டு பயலே, இந்த காட்டு கத்துறேன், அவன் பாட்டுக்கு திரும்பி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான். சாரதா, கிழவிக்கு கொழுப்பா பாத்தியா? இந்த கிழவிய இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தினாதான் இந்த ஊரு நல்லா இருக்கும். இப்ப பஞ்சாயத்தே அதுங்க குடும்பத்துக்காக தான் இருக்கும் பாரு. என்ன சரவணா, எதுக்கு பஞ்சாயத்தை கூட்ட சொன்ன? ஐயா, நம்ம வீட்ல ஒரு நேர்த்தி கடன் இருக்குதுங்க. அதை செலுத்துறதுக்காக ஒரு ஆட்டோ ஒண்ணு வாங்கி வளர்த்துக்கிட்டு வந்தேங்க. நாளைக்கு அந்த ஆட்டை நேர்ந்து விடணுங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆட்டை காணுங்க. ஆட்டை காணுமா? ஆமாங்க ஐயா, நேத்துல இருந்து காணோம். நல்லா கொளுத்த ஆடுங்கய்யா, கறி நல்லா பஞ்சு போல இருக்கணும்னு அது இதுன்னு போட்டு வளர்த்தனுங்கய்யா. ஆனா இப்ப அதை காணோம். இவனுங்களுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. ஆட்டக்கான மாட்டக்கான கிணத்த காணான்னு வந்து பஞ்சாயத்து பண்றதே சோழி. இந்த சின்ன பிள்ளைங்க லப்பரை காண பென்சில காணான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குமே, அது மாதிரி கிடக்குது. என்ன தாமர மூஞ்சி பயந்தாப்புல இருக்குது? சீனி, புள்ள கல்யாணம் முடிஞ்சு போய் கெடா விருந்து வச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆட்டைய போட்டியா? ஏ தாமர, ஆட்டைய போட்டேன் கீட்டைய போட்டேன்னு எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நாட்டைய போட்டது நீ பாத்தியா? எங்களை வம்பளுக்கும் போது குடுக்குலேன்னு இருந்துச்சோ, இப்ப உங்களை வம்பளுக்கும் போது வலிக்குதுல, மூடிக்கிட்டு நில்லு. ஏமா, பஞ்சாயத்து நடக்கும்போது அங்க என்ன பேச்சு? தம்பி நீ சொல்லு. ஐயா, அவங்க விட்டு ஆடு மட்டும் இல்லைங்க, நேந்து விடுறதுன்னு முடிவாயிடுச்சுனாலே அடுத்த நாள் நேந்து விடுறதா இருந்தா முன்னாடி நாள் ஆடோ கோழியோ எதுவா இருந்தாலும் காணாம போயிருதுங்க. அப்படியா? அப்படி யாரு நம்ம ஊர்ல வந்து களவாண்டிட்டு போறது? தெரியலங்கய்யா, ஆனா ஊருக்குள்ள இருக்கிறவங்க தான் யாரோ இருக்கிறாங்க. நம்மள மீறி வெளியாளுங்க யாரும் உள்ள வந்துட முடியாதுங்கய்யா. ஆனா ஊருக்குள்ள இருக்கிறவங்க தான் யாரோ இந்த வேலையை பாக்குறானுங்க. ஊர் மக்கள் யாருக்கும் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதுங்களா? அப்படி இருந்தா சொல்லிவிடுங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டு விசாரிப்போம். இல்லன்னா எல்லாரையும் சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயா, எங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி சந்தேகம் இருக்குதுங்க. புள்ள மேலையா? யார் மேலமா? எல்லாம் நம்ம பொன்னி மேலதாங்கய்யா. அடிங்க செருப்பால. கிராப்ப மண்ட, என் பேத்தியவே சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல பெரியமா, உங்க பேத்தி தான் கண்டிப்பா பண்ணிருப்பா. ஆமாங்கய்யா, எங்களுக்கு கூட பொன்னி மேலதாங்கய்யா சந்தேகமா இருக்குது. ஆமாங்கய்யா, 2 வாரத்துக்கு முன்னாடி ராத்திரி ஒரு 1 மணி இருக்குதுங்கய்யா, ஆடு கத்துதுன்னு கட்ட போனனுங்கய்யா. அப்ப பொன்னி ரோட்ல நடந்து போனதை பாத்தனுங்கய்யா. இந்த ராத்திரியில எங்க தாய் போறேன்னு கேட்டேன். வாக்கிங் போறேன் கூட வரியான்னு தெனாவட்டா கேட்டுட்டு போனாலுங்கய்யா. தாமரமா, உங்க பேத்தி எங்க? ஐயா, இவளுக்கு சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு என் பேத்திய சந்தேகப்படாதீங்க. அவ ரொம்ப நல்ல புள்ள, இவளுக்கு கிடக்குறாளுங்க. இல்லம்மா, ஊர் மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கோ இல்லையோ, பொண்ணைய விசாரிச்சா தெரிய போகுது.
பொண்ணு ஏமா பஞ்சாயத்துக்கு வரல? எங்க போயிட்டா அவ? அந்த சிரிக்கி மவ காலையில வாசல விட்டு வெளியே போனாலுங்கய்யா, இன்னும் வரவே இல்ல. வந்தானா உங்க காலடியில கொண்டு வந்து போடுறேனுங்கய்யா. அவ மட்டும் இந்த திருட்ட பண்ணிருக்கணும், காலை உடைச்சு அடுப்புல வைக்கிறேனுங்கய்யா. சரி தாமரமா, பொன்னி வந்தானா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. முடிய புடிச்சு தரத்தன்னு இழுத்துட்டு வந்து உங்க காலடியில போடுறேனுங்கய்யா. ஆத்தாடி, இந்த பொண்ணிய கூட நம்பிடலாண்டி, இவளை மட்டும் நம்பவே கூடாது. ஆமா சித்தி, பாட்டியும் பேத்தியும் என் நம்ம முன்னாடிதான் அடிச்சுக்கிற மாதிரி நடிச்சுக்குவாளுங்க. ஆனா வீட்டுக்குள்ள 2 பேரும் கூட்டு கலவாணிகளுக்கு தான். சரி சரி, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. பொன்னி வந்தோடனே விசாரிச்சுட்டு முடிவு எடுத்துக்கலாம். ஏய் இந்தால, ஏ சின்னக்குட்டி, என்ன ஆத்தா? பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சான். யாரு கண்ணுலயும் படாம வேறசா வீட்டுக்கு ஆத்தா வர சொன்னாங்கன்னு போய் போதும் பொண்ணு அக்காவை கூட்டிட்டு வா. சரி ஆத்தா, கூட்டிட்டு வரேன். ஆத்தா, பொன்னியக்கா எங்க இருக்குது? அதுவா, அது வாய பொழக்காதத்தா, மூடிட்டு போய் கூட்டிட்டு வா. சரி. ஏக்கா, ஏ பொன்னியக்கா, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுக்கா. ஆத்தா உன்னை பெருசா யார் கண்ணையும் படாம வீட்டுக்கு வர சொன்னுச்சு. பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும், முட்டை சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும். படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி, ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி, படங்காட்டும் ஏமாத்தி